ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லோரும் என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்க்கலாம். பிரீத்தி சாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, சௌச்சவ் கூட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, கத்திரிக்காய் பொரியல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து நான் வந்து சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், வாழைத்தண்டு பொரியல் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதுக்கப்புறம் சாம்பார் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு தர்பூசணி பழம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கடுத்து ஹெச்ஆர் சார் வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஊர்லேருந்து வந்ததுனால சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கடலைக்கறி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, மாம்பழம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து சந்தோஷ் பார்த்திங்கன்னா சாதம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, குருமா குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கெல்லாம் சைட் டிஷ் அப்பளம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சந்தோஷோட வீட்டில் என்கேஜ்மெண்ட் நடந்ததால் ஒரு 1 மந்த்துக்கு முட்டை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அமர்நாத் இன்னைக்கு சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் குழம்பு ஜோதியம்மா பாட்டி செமையாக வச்சுருந்தாங்க. காரக்குழம்போட ரெசிபி தான் ஷேர் பண்ணவே மாட்டுறாங்க, என்னன்னு தெரியல. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு டைம் இல்லை நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாமே சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி தினை அரிசி பாயாசம் வந்தது, கொய்யாப்பழம் வந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.